கட் பண்ண பலாப்பழம் வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1.5 கப் அளவுக்கு வெல்லம். இப்போ வெல்லம் முருகணுன்னா கொஞ்சம் நீர் விட ஆரம்பிச்சாச்சு. இந்த நீரெல்லாம் வற்றி சுண்டி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, இது வந்து நல்லா நீர் வற்றி வரட்டும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். தேங்காய் துருவல், ஒரு பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு ரொம்ப வேண்டாம். அரிசி மாவு போட்டோன்னு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னு டக்குன்னு. இந்த வெறுமனே அப்படி பவுலில் போட்டு இப்போ சாப்பிடாத இருந்தால் கூட சாப்பிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இது அப்படி இருந்து சூடு ஆறட்டும். தண்ணி 1/4 டீஸ்பூன் உப்பு. தண்ணி சூடானோன்னு 1 கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா கலந்து எடுத்துருங்க. இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ராகி மாவை பிளேட்டில் மாற்றிடலாம். ராகி மாவு கொஞ்சமாக எடுத்து கிண்ண மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே மூடிடுவோம். இது போல் எல்லாமே ஒரு ஸ்டீம் பிளேட்டில் வச்சுருவோம். இது அப்படி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பலாப்பழ அப்பம் ரெடி ஆயிடுச்சு.